I'm audible to you all. Am I audible? Yes, ma'am, you're audible. You can continue. So, Soundarya ma'am is a long-term associate of us, and her husband is a very good friend and a brother of mine. And she has experience of nearly 5 years in the teaching field of UPSC, and she has also worked in very premium academies like an academy like me. She has a very good profile. So I think you will enjoy, and she will make you very convenient and comfortable with economics. Okay, so I'll make my lecture short because I have two dinosaurs very near to me where they are disturbing me very badly. So you can take over, Mr. Soundarya. I'll catch you. Okay. Thank you, my Thank dear you, ma'am. students. So, hi everyone. Good evening. Audio video clear arka? Can you please confirm? Give me a thumbs up. Sonali Ravi. So, those who have joined, please confirm whether the audio and video streaming is fine. Okay, welcome Priyanka, Purushothaman, Rimi, Abhinesh, Surya. Welcome you all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் செஷன் இன்ட்ராக்டிவ். அப்போ தான் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் தோணும், நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸோ பிஃபோர் that ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் இஃப் ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் இஸ் ஃபைன். கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் புருஷோத்தமன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஓரியன்டேஷன் செஷன், ரைட்? ஸோ இதில் நம்ம எக்கனாமிக்ஸை எப்படி யூபிஎஸ்சிக்கு அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்கு எப்படி படிக்கணும், ஒரு தலைவலி பிடிச்ச சப்ஜெக்ட் தான். பட் டோன்ட் வெரி, நான் அது உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஈஸியாக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக்கி கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் படிக்கணும், ஸோ சிலபஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, எந்த ஏரியாவுக்கு நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும், எக்கனாமி கவர் பண்றது மூலயமா ப்ரிலிம்ஸை எப்படி நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பத்தின ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் நான் கொடுக்க விரும்புறேன். லைக் யுகசெல்வி மேம் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டாங்க. ஐ ஹாவ் மோர் தென் 8 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் these are the institutes that I worked with. One second. Okay. So these are some of the institutes that I already, got associated with. Unacademy la TNPSC, UPSC எடுத்திருக்கேன். And UPSC YouTube Unacademy-லயும் work பண்ணிருக்கேன். Associated with Edukemi as Acad Associate with Shabir Sir. Geography தான் என்னோட optional. But பயப்படாதீங்க, எக்கனாமியும் நல்லா சொல்லி தருவேன். எக்கனாமி ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட், ரைட்? ஸோ அதில் ஜியோகிரஃபி இருக்கு, சோஷியல் சயின்ஸ் இருக்கு, என்வாயன்மெண்ட் இருக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. அண்ட் இன் அடிஷன் டு டீச்சிங், எனக்கு ஆன்சர் ரைட்டிங், பேப்பர் எவாலுவேஷன், எம்சிக்யூஸ் மேக்கிங், இந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கரண்ட்லி வாஜ்ராம் அண்ட் ரவியோட அசோசியேட்டடாக இருக்கேன் ஃபார் தேர் மெயின்ஸ் ஆன்சர் பேப்பர் எவாலுவேஷன் அண்ட் ஆல்சோ for making MCQs for prelims. So இது என்ன பத்தின ஒரு சின்ன introduction. Now இப்ப நம்ம orientation குள்ள போக போறோம். Okay, everything clear to go? அடிக்கடி எனக்கு thumbs up கொடுத்துட்டே இருக்கணும். So if someone has known Mani sir, you will know me also. So give thumbs up so that I can confirm the audio and video streaming is fine. Okay, now எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கிற மற்ற இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸில், கோர் சப்ஜெக்ட்ஸில் எக்கனாமியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிராஃப் என்ன கிராஃப் அப்படின்னா 2013 to 2025 இந்த டைம் பீரியடில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கிராஃப் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமியிலேருந்து 23% of the questions வந்திருக்கு. So it is not just economy, but it is in addition with schemes also. So economy ஓட சேர்ந்து, just 1 minute, transition is taking time. So economy ஓட சேர்ந்து government schemes யும் add பண்ணும்போது about
23% of the questions are only from economy. Okay, so இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆவரேஜா 16 to 18 questions every year நீங்க எக்கனாமில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை ப்ராப்பரா பண்றது மூலமா உங்களால ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிலிம்ஸ்ல 90 தான் ஒரு கட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த 90க்கு நீங்க அட்லீஸ்ட் 45 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ இதுல எக்கனாமில இருந்து உங்களால அட்லீஸ்ட் ஒரு 10 to 13 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சு, ஹிஸ்டரியில இருந்து ஒரு 5, ஜியோகிரபில இருந்து ஒரு 10, பாலிட்டியில இருந்து ஒரு 5, இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தியரிஸை மட்டுமே நீங்க ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்றது மூலயமா கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஈஸியா அவங்களால 45 ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ட்ராக் பண்றது, எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, எப்படி கரெக்டா ஆன்சர் சால்வ் பண்றது, இதுக்கு தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கரெக்டான டைரக்ஷன்ல போகணும். ஓகே, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கிறது. ஓகே, வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, இந்த 3 இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே பாதி தலைவலி தீர்ந்துச்சு. ஓகே, ஸோ லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸை நிறைய பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எக்கனாமி ஹேண்டில் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக்குறது தான் என்னுடைய டியூட்டி. ஓகே, ஸோ இப்போ வாட் டு ஸ்டடி, இது போகிறதுக்கு முன்னாடி சோஃபார் இஸ் எவ்ரிதிங் கிளியர்? சோஃபார் ஒண்ணுமே பண்ணல மேம் நீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்பதான் சப்ஜெக்ட் குள்ள போக போறோம். யாருக்காவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். இங்க இருந்து நம்மளோட ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆடியோல ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, விஷுவல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சொல்லலாம். ஏதாச்சும் சொல்றீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சைட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எக்கனாமி யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நம்ம பார்த்தோம் 23% ஆஃப் வெயிட்டேஜ் இதுக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கு. மெயின்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் 3ல நீங்க எக்கனாமியை படிப்பீங்க. இது ஒரு சப்ஜெக்டா மட்டும் தனியா நீங்க படிக்காம ஒரு இன்டர் டிசிப்ளினரியா படிப்பீங்க. அப்படின்னா என்னன்னா சோஷியல் சயின்ஸ், அதாவது நம்மளோட சொசைட்டல் இஷ்யூஸ் படிக்கிறோம் இல்லையா, அதுலயுமே கொஞ்சம் எக்கனாமி ஓவர்லேப் ஆகும். ஜியோகிரபிலையுமே உங்களுடைய எக்கனாமி ஓவர்லேப் ஆகும். ஹியூமன் ஜியோகிரபி அப்படின்ட்டு ஒரு தனி சாப்டரே இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்கனாமி இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு கிளியர் ஒன்லி த எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் யுவர் prelims or mains, has equal importance, weightage and significance across all the other subjects of your mains also. Okay, so in the economy பொறுத்த வரைக்கும் for India, for Indian, I mean for UPSC, what you have to prepare is economic theories, okay, related to Indian economy, like how government policies are shaped and designed, sustainable development na enna, நம்ம என்ன மாதிரியான பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம், இது எல்லாத்தையுமே நீங்க ஹோலிஸ்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் எக்கனாமி? பேசிக்கலி இட் இஸ் அபவுட் ஹவ் வி ஆர் மேனேஜிங் த ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ், ரைட்? நம்ம கிட்ட ஸ்கேர்சிட்டியா இருக்கக்கூடிய ரிசோர்சஸை எப்படி நம்ம ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்றோம் for the benefit of people. ஓகே, இப்போ ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய ரிசோர்சஸை எப்படி நம்ம ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, வித் தி ஹெல்ப் ஆஃப் பீப்புள், வித் தி ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகே, ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமி. ஸோ எக்கனாமியில என்ன படிப்பீங்க? யூ வில் ஸ்டடி அபவுட் த ஸ்கீம்ஸ், யூ வில் ஸ்டடி அபவுட் government policies, okay, and we will also study about how we are managing the resources. So இப்போ இதுல நமக்கு என்ன ப்ரிலிம்ஸ்க்கு பர்டிகுலரா படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக் இன்டு த சிலபஸ். யூபிஎஸ்சி சிலபஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், போவர்ட்டி, இன்க்ளூஷன், சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் யூ ஹாவ் அ லாட் மோர் டு டூ. Each and every part of the syllabus நீங்க decode பண்ணணும். And this is the thumb rule for all the subjects. You can apply it for all the subjects. Even before starting your preparation, you have to take the syllabus, mug up the syllabus, and most importantly, decode the syllabus. What is mean by decoding the syllabus? இங்க பாருங்க, உங்களுக்கு prelims-ல கொடுத்திருக்கிறது என்னது? Economic and social development, sustainable development, poverty, inclusion, demography, social sector initiatives, etc. இவ்வளவுதான்.
ஆனா இது மட்டும் கிடையாது. இதுக்கு கீழே நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா தெரியணும். இன்டர்நெட்ல உங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கும். நிறைய டீடைலிங் கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேரியஸ் லெவல்ஸ்ல லைக் லெவல் 1, 2, 3, 4 எல்லாம். ஓகே, பட் எது உங்களுக்கு அதிகமா காம்ப்ளிகேட்டட் இல்லையோ, எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோட வே ஆஃப் டீடைலிங் த சிலபஸ். நீங்க எக்கனாமிக் கீழே மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, எக்கனாமிக் பிளானிங் படிப்பீங்க, ரிஃபார்ம்ஸ், இன்ஃப்ளேஷன். ஸோ தீஸ் ஆர் some of the important headings that you have to always be familiar with. Okay, இந்த syllabus detailing குள்ள நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரலாம். பட் பிஃபோர் தட், very important thing, எப்படி எக்கனாமி ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் இருக்க போகுது அண்ட் எப்படி நீங்க இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை 3 லெவல்ஸ்ல கவர் பண்ணணும். ஓகே, ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஆர் தியரி. ஸ்டாட்டிக் ஆர் தியரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது, எக்கனாமினா என்ன, மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமினா என்ன, மைக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னா என்னென்ன, மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன, ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோட காசஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்ல படிக்கிறது ஸ்டாட்டிக், அதாவது உங்களுடைய தியரிட்டிக்கல் போர்ஷன். ஓகே, ஸோ இது இல்லாம கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்டா நியூஸ்ல இருக்க ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் இல்லை ஒரு 4 இயர்ஸாவே நியூஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், லைக் எக்கனாமியில் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிட் இருக்கு இல்லையா. ஸோ கோவிட்க்கு அப்புறம் எக்கனாமியில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், லைக் சப்ரைம் கிரைசிஸ், அது ஒரு காலத்தில் நியூஸில் இருந்திருக்கும் இல்லை, கண்டெம்பரரி. அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 இயர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நியூஸில் இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, லாஸ்ட் 1 இயர்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு. இதுதான் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு அப்ரோச் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேணாம். I will cover the basics from NCERT and some additional references that you have to make from advanced materials and also the newspaper part. Okay, I will come to the book list later, but before that, let's be very clear. You should cover static, that is theoretical part, also the contemporary part and the current affairs. இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2025 யூபிஎஸ்சி பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 54% ஆஃப் த யூபிஎஸ்சி questions come from theory, be it history, be it geography, be it polity, தியரிட்டிக்கல் பார்ட்டில் வந்துடுது. ஓகே, ஸோ ரிமைனிங்கில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டெம்பரரி போர்ஷனுக்கு 30 to 35% ஆஃப் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் 1 இயர் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு ஒரு 10 to 15% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்படி தான் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு. நீங்கள் தியரியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமா ஓரளவுக்கு சேஃப் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை உங்களால் ப்ரிலிம்ஸில் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் contemporary issues உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சு அப்படின்னா, again you will have an edge over the other aspirants to reach your cut off. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நீங்கள் எப்படியோ பார்த்துக்கலாம், லாஸ்ட் மினிட்ல நிறைய உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுடைய எல்லா கிளாஸஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக தான் இருக்கும். கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நவடேஸ் உங்களுக்கு டஃப்பாக இருந்தாலுமே உங்களால் கண்டெம்பரரி அண்ட் ஸ்டாட்டிக்ல நீங்கள் தரோவாக இருக்கிறதுனால மட்டுமே உங்களால் கட் ஆஃபை கண்டிப்பாக ரீச் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பேங்கிங் இன் இந்தியா அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாட்டிக் போர்ஷன் ஒரு தியோரிட்டிக்கல் போர்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், ஃபியட் மணினா என்ன, லீகல் டெண்டர்னா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸை தான் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்கில் படிப்பீங்க. ஓகே, கண்டெம்பரரியில் என்ன படிப்பீங்க? இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் NEFT அதாவது நெஃப்ட் சம்மந்தமாக என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, RTGSனா என்ன, பீம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ருபேனா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு இப்போ அது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனதுனால நியூஸில் இருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரியான டாபிக்ஸையுமே நீங்கள் கண்டெம்பரரி கேட்டகரியில் சேர்த்து வச்சு தெளிவாக படிக்கணும். ஃபாலோட் பை இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ், இதெல்லாம் எப்பவுமே நியூஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களோட கண்டெம்பரரி. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ
ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஆர்பிஐ ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெண்ட்ஸ் பற்றி, அதாவது இந்தியன் எக்கனாமியில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது ஒன்று ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தரோவாக படித்து வச்சுக்கணும். That is your current affairs. Okay, so this is the example, classic example of how you have to approach each and every topic that is there in the syllabus. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சில சாம்பிள் கொஷின்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2025 யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் இது. யாராவது 2025 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? How many of you are freshers here? 2025 யாராவது அட்டெம்ப்ட் கொடுத்தீங்களா? Sorry. Okay. So this is a question from 2025 UPSC prelims. Okay. இது வந்து ஸ்டாட்டிக், அதாவது தியரிட்டிக்கல் பார்ட்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் ஃப்ரம் த டாபிக் பேங்கிங் ஒன்லி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பேங்க் ஆஃப் இந்தியா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது இஃப் இட் இஸ் ஸ்டாட்டிக். கண்டெம்பரரி அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் நியூஸ்ல இருந்துச்சு இல்லையா, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்மே நியூஸ்ல இருந்திருக்கும். அதை நீங்க கண்டெம்பரரி இஷ்யூஸ்ல கவர் பண்ணியிருப்பீங்க அண்ட் அதுல இருந்து இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். Which of the following statements with regard to the recommendation of 15th Finance Commission of India are correct? Okay, you will have a set of options. So the statements will be a mix of both facts as well as some analytical elements. So நீங்க தியரி, கண்டெம்பரரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரியே உங்களுடைய சப்ஜெக்டை பேசிக் லெவல், அட்வான்ஸ்ட் லெவல் அண்ட் அனாலிட்டிக்கல் லெவல்ல படிக்கணும். ஸோ அது என்ன பேசிக், அட்வான்ஸ்ட், அனாலிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், this is again another question that we can quote as the example from contemporary. RTGS 2019ல இந்த RTGS ஓட fees வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க இல்லையா. So that is the reason for which this question was asked now in 2025. So that is the importance of contemporary issues and their relevance, not just last 1 year 2 year மட்டும் கிடையாது. You should be aware of what is happening at least for last 3 to 4 years thoroughly. And this is the example for the question from current affairs. 2024ல நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்னால தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுல கூட ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுல யாருக்காச்சும் அந்த எக்ஸ்பிரஸோட பேரோ இல்லைன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த ஏரியா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. ஓகே, so this is because of having that incident in newspaper. So இந்த மாதிரி தான் you should prepare your syllabus for economy and also for the other subjects. So நம்ம என்னென்ன படிக்க போறோம் எக்கனாமில? We are going to complete the theory, that is contemporary portion, current affairs. இது எல்லாமே embedded இருக்கும் each and every classல, followed by you should be familiar with government schemes, you should be familiar with what is given in economic survey and budget. எக்கனாமிக் சர்வே பற்றியோ பட்ஜெட் பற்றியோ நீங்கள் பெருசாக கவலைப்படவே வேணாம். அதிலிருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும், என்ன மாதிரியான ஏரியாஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனியாக லெக்சர்ஸ்லேயே வந்து கவர் பண்ணிடுவோம். இன் அடிஷன் டு த நார்மல் லெக்சர்ஸ் தட் வி ஆர் பிளானிங் ஃபார் யோர் ப்ரிலிம்ஸ். ஓகே, ஃபைன். நவ் இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்தாச்சு இதை எப்படி 3 லெவல்ஸில் கவர் பண்ணுறதுன்னு. என்ன மாதிரியான அப்ரோச்சில் இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற விஷயம் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, கண்டெம்பரரியாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மெயின் தீம் இருக்கும் இல்லையா, அதோடைய பேசிக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 தரோவாக இருக்கணும். ஸோ பேசிக்ஸில் நீங்கள் எப்படி தரோவாகலாம் அப்படின்னா, பை ரீடிங் என்சிஇஆர்டிஸ். ஓகே, ஸோ எப்படி என்சிஆர்டிஸை நீங்கள் யூபிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு 30 minutes லெக்சரில் சொல்கிற அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம போக போக கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ஆக தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ நான் என்னுடைய கிளாஸஸில் இந்த என்சிஆர்டி கண்டென்ட்டையும் கவர் பண்ணிடுவேன். பட் it is also your responsibility to go and complete all the content that is there, that which I am sharing with you in the class from your NCRTs. Economy பொறுத்த வரைக்கும் 11th and 12th NCRT is more than enough. Okay, so NCRT லெவலில் ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு அது என்ன அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்னா, some additional reading, some reference reads that you have to make.
For economy, we have various textbooks like Ramesh Singh இருக்கு, சங்கர் கணேஷ் நீங்க குவிக்கா ரிவிஷன் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உமா கபிலா இருக்கு, இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு கவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஆல் தீஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். தேவையே கிடையாது. ஓகே, அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு எது நீங்க செலக்டிவா படிக்கணும், மெயின்ஸ்க்கு எது நீங்க செலக்டிவா படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு கிளாஸ் நடந்து முடிக்கும் போதும் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த கண்டென்ட்டை நீங்க இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த பேஜ் நம்பர், ஃப்ரம் திஸ் பேஜ் நம்பர் டு திஸ் பேஜ் நம்பர் ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த அட்வான்ஸ் அண்ட் ரெஃபரண்ட் ரீடிங்ஸை என்கிட்ட விட்டுருங்க. ஒரு கிளாஸ் முடியும் போதும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்க இதுல கவர் பண்ணணும். அண்ட் தென் what is very very important is analytical. So when it comes to mains or even if it is prelims, statement based questions இப்பலாம் வருது இல்லையா ரீசெண்டா, அதுல how many of the above statements are correct ன்னு கேக்குறாங்கல்ல. ஸோ நமக்கு எலிமினேஷன் ஆப்ஷன்ஸ் கூட இப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதுல அனாலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கு, அதை அனலைஸ் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க படிச்சதை அப்ளை பண்ணணும். உங்க நாலேஜை அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத சொல்லணும். அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரே விஷயத்தை பத்தி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பார்க்கும்போது, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல கேட்கும்போது, அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்னு சொல்லும் போது do not dump yourself with so many papers like Hindu, Indian Express, Down to Earth, இந்த மாதிரி நான் எல்லா பேப்பரையும் டாப் டு பாட்டம் வரைக்கும் படிச்சு முடிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கரண்ட் அஃபேர்ஸை தவிர ஓகே வேற எதுவுமே படிக்க முடியாது. ஸோ பி வெரி செலக்டிவ், டேக் எனி ஒன் நியூஸ் பேப்பர் டு பிகின் வித், இந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, அதை கவர் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல ஒரு கிரிப் கிடைச்சதுக்கு அப்புறமா யூ கேன் கோ ஃபார் மல்டிபிள் சோர்சஸ், பட் தென் ஆல்சோ we have to be very very selective while picking the topics. If it is geography, you have to prefer down to earth, right? So if it is economy, you have to prefer Financial Express, Indian Express, Hindu ல இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் காலம், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே கூட நமக்கு கிளாஸஸ் நடக்கும் போது நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், எப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, தட் வில் எவென்ச்சுவலி டேக் யூ டு சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் 3 levels ஆஃப் ரீடிங், தட் இஸ் பேசிக், advanced as well as the analytical, right? And now படிச்ச விஷயத்தை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ என்னோட அப்ரோச் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் சிலபஸை டீகோட் பண்ணல, அதுக்கு போகலாம். பட் பிஃபோர் தட் ஐ வில் டெல் யூ what is very important is to recollect and you should be in a position to reproduce it. Okay, இப்போ நீங்க NCERTs படிக்கிறீங்க, say for example எக்கனாமி NCERT எடுத்துக்கிறீங்க, 11th standard 12th standard. 11th is like more or less content உங்களுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி 1947ல எப்படி இருந்துச்சு, அண்ட் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எப்படி வந்துச்சு, அண்ட் இந்தியன் எக்கனாமி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிளானிங் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி போச்சு, இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 pages இருக்க ஒரு சாப்டர் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் போகிறதுக்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் படித்த சாப்டரை மறந்துடுவீங்க. கரெக்டாக படிக்கிறதோட மட்டுமே அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய காலத்தை கழிக்கிறதுனால தான், ரிவிஷனுங்கிற ஆஸ்பெக்ட்குள்ள போகாமல் இருக்கிறதுனால தான் பார்டர்ல வந்து அவங்களால ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியாமல் போகுது. ஓகே, உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ரிவிஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த ரிவிஷன் எப்படி பண்ணுறது மேம்? நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு இதை படிங்க, அந்த மெட்டீரியல் படிங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி எப்படி படிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி ஆன்சர் ரைட்டிங் எழுதணும்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களால ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, கிளாஸஸ் கவனிப்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் எடுப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் நாளைக்கு ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வீக்லி ஒரு 5 classes அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 to 4 subjects மட்டும் படிப்பாங்க. அது அந்த வீக்கோடவே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால குவாலிஃபை பண்ண முடியல. பட் நம்மளோட கிளாஸில் மேமோட யுகாஸ் அகாடமியில் முக்கியமான ஒரு விஷயத்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீடைன் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரிவிஷன் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். எப்படி உங்களை டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறோம். லைக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது லைக் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு வர்றது மட்டும் கிடையாது. ஓகே, அந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஹவ் யூ ஆர் ஏபிள் டு எவாலுவேட் யுவர் செல்ஃப்,
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கரெக்டாக இருக்குது, 30 கொஷின்ஸ் தப்பாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. யூ ஹாவ் டு அனலைஸ். 20 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்துச்சு இல்லையா, அதில் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் ஷார்ட் கொஷின்ஸாக ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை கொஷின்ஸ் கெஸ்டில் பண்ணீங்க, எத்தனை கொஷின்ஸ் வந்து ஒரு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு சூஸ் பண்ணீங்க. இப்போது இந்த மாதிரியான அனாலிசிஸ் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பண்ணும் போதும் உங்களுக்கு ஷுர் அப்படின்னு நினச்சி நான் பண்ண கொஷின்ஸ் வந்து இதில் இத்தனை கொஷின் பட் இதில் இவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிடும். நீங்கள் நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, தெரிஞ்ச கொஷின்ஸ்லேயே தப்பு பண்ணுறீங்க. இல்லை மேம் எனக்கு வந்து நான் 2 ஆப்ஷன்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், அதில் நான் வந்து ஓகே ஏஆர்சியான்னு சூஸ் பண்ணும்போது ஏ செலக்ட் பண்ணிட்டேன், அது எனக்கு தப்பாயிடுச்சு. அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நான் அதிகமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிளாரிட்டி மிஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஏதோ ஒரு இடத்துல எதர் நீங்கள் வந்து பேசிக்லேயோ இல்லை அட்வான்ஸ்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் எப்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணி 100% நான் இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கொடுத்து கைட் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இது நான் என்னோட ப்ரிப்ரேஷன் டைமில் எடுத்த நோட்ஸ். அதாவது ஜியாகிரஃபிக்கு நமக்கு நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும்ல, என்சிஆர்டிஸ் இருக்கும், ஜிசி லியோங் இருக்கும். இது ஜிசி லியோங்கோட சம்மரி. இப்போ ஒரு 30 to 40 பேஜஸ் கண்டென்ட்டை எப்படி ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா 3 to 4 பேஜஸுக்குள்ள இந்த மாதிரி ஷார்ட் ஆன 3 டிவிஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன கண்டென்ட் கேட்பாங்களோ, எந்த கண்டென்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் மறந்துடும்னு தோணுதோ அதை மட்டும் எழுதி வைக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி மேம் தெரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் உங்களுடைய கைட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஒரு டாபிக்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, ஓகே தியரியாக கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க, அதே கரண்ட் அஃபேர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கும்போது எப்படி கேட்குறாங்கிறதுலாம் தெரிஞ்சிடும். அந்த ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கணும். படித்து இந்த மாதிரி உங்களால் அது ப்ரிசைஸாக எக்ஸாம் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ண முடியுது உங்களுடைய நோட்ஸாகவே அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாக ரிவிஷன் பண்ணவும் முடியும். ஓகே, நீங்கள் படித்த ஒரு விஷயத்தை ரீடைன் பண்ணி உங்களுடைய ஓன் வேல அதை நோட்ஸாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். சரியா, அதுக்கப்புறம் இதை நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம், திரும்ப என்சிஆர்டிக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்சிஆர்டிஸ் நீங்கள் முழுசாக கவர் பண்ணி முடிச்சிருந்தாலுமே மறுபடியும் நீங்கள் எடுத்து படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ரீடைன் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ ரிவைஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். இந்த மாதிரியான நோட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸில் நடக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் after every class make some summary of the content discussed in the class and share it with me. I will be more than happy to help you across all the spheres of your preparation. Okay, so note making la edavadhu changes venumnalo adu eppadi revise pandradhunalo answer writing nalo எதுனாலும் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். நம்மளுடைய ஒவ்வொரு லெக்சருக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல் இருக்க கண்டென்ட்டையும் கிளாஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நோட்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் 100% இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபார் இஸ் எவ்ரி திங் கிளியர்? இப்போ நம்ம சிலபஸ்குள்ளே போய் எக்கனாமியை ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Is everything clear so far? Please give me a thumbs up if everything is fine. If you have any doubts, you can please ask me. Is everything clear? Give me a thumbs up, please. Okay. Vishnu Priya, Amul, Sharmila, Rabita, இருக்கீங்களா? Okay, fine. So now we will go to the syllabus portion. Syllabus குள்ள போயிட்டு என்னென்ன படிக்க போறோம் prelims-க்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So economy பொறுத்த வரைக்கும் you have two main branches, that is microeconomy and macroeconomy. As I said, economy is about managing the resources. Prelims-க்கு இப்போ 8-9 months தான் டைம் இருக்குன்னா அந்த 9 months-குள்ள உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியும்,
எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்க வந்து கடைசியா பார்த்துக்கலாம்னு விடணும், அதுல எந்த எலிமெண்ட்டுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும், எதுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்து அதிகமான டைம் அலோகேட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான பிளானிங், எக்ஸிகியூஷன் இது எல்லாமே தான் எக்கனாமிலையும் நீங்க பண்ண போறீங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், தட் இஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸை வச்சு எப்படி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றோம், என்ன மாதிரியான கவர்மெண்ட் பாலிசிஸ் அதுக்காக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், எந்த செக்டருக்கு எப்போ எந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறோம், எந்த டைம்ல நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எதுக்கு இண்டஸ்ட்ரீஸை கொடுக்குறோம், எந்த டைம்ல சர்வீசஸ் செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், இது எல்லாமே தான் நம்ம எக்கனாமியில படிக்க போறோம். ஓகே, ஸோ எக்கனாமியில யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ் at different stages like planning, execution, implementation. மைக்ரோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஸ்டடியிங் த கண்டென்ட் அட் த இண்டிவிஜுவல் லெவல், ஒரு இண்டிவிஜுவலோடைய ப்ரொடக்ஷன், ஒரு இண்டிவிஜுவலோடைய கன்சம்ஷன், இண்டிவிஜுவல் லெவல்ல அவங்களுக்கு ஏற்படுற ப்ராஃபிட்ஸ், லாஸ் இதெல்லாமே படிக்கிறது மைக்ரோ. மேக்ரோ லெவல் என்ன படிப்பீங்க, நேஷன் லெவல்ல நம்ம நேஷனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, ஜிடிபி எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ரில எப்படி இருக்கு. இப்ப ட்ரம்ப் கிட்ட கேட்டா இந்தியாவை பத்தி என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்கும். இப்படி we have various indicators, that is macroeconomic indicators, to actually identify the economic conditions of India. ஸோ மேக்ரோ ஸ்கேலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓவரால் ப்ரொடக்ஷன், ஓவரால் கன்சம்ஷன், ஓவரால் டிமாண்ட், ஓவரால் க்ரோத், ஓவரால் ப்ராக்ரஸ் இதெல்லாமே படிப்பீங்க. எக்கனாமியில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரல. ஹார்ட்லி 2 to 3 questions மேபி இன் லாஸ்ட் 14 years. பட் ஸ்டில் மைக்ரோ எக்கனாமியில் நீங்கள் படிக்க வேண்டிய சில கண்டென்ட்டை நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணிடுவோம். லைக் மைக்ரோ எக்கனாமி லெவலில் வாட் இஸ் மீன் பை த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ஓகே, மைக்ரோ எக்கனாமிக் தியரிஸ் கொஞ்சம் இருக்கும், அது எல்லாமே. லார்ஜ்லி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மேக்ரோ எக்கனாமி. மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமி அட் நேஷனல் லெவல். ஸோ இதில் மேக்ரோ எக்கனாமியில் யூ வில் ஸ்டடி அபவுட் ஜிடிபி, we will study about unemployment, okay, we will study about methods to calculate GDP. இதெல்லாமே மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல படிப்பீங்க. நேஷனல் இன்கம், அக்கவுண்டிங் இதெல்லாமே. வாட் இஸ் எக்கனாமிக் பிளானிங்? பிளானிங்ல யூல் ஸ்டடி அபவுட் பிளானிங் கமிஷன், 5-year பிளான்ஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் அதெல்லாமே எக்கனாமிக் பிளானிங்ல படிப்பீங்க. பிளானிங் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு பிளானிங், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் கமிட்டிஸ் தட் வி ஹேவ், பிளானிங் as a process எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, what are the characteristics of planning, types of planning, இதெல்லாமே பிளானிங் இன் இந்தியாவில் படிப்பீங்க. அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல என்ன படிப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ், சர்வீஸ் செக்டர் ரிஃபார்ம்ஸ், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இது எல்லாமே எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல கவர் பண்ணிடலாம். And inflation and business cycle, this is very very important which you can relate with, right? So country la inflation eppadi irukku, what is mean by inflation, what are the causes of inflation, effects of inflation. So இந்த மாதிரி inflation indices என்னென்ன இதெல்லாமே inflation and business cycle la படிப்பீங்க. Agriculture and food management, what is mean by MSP, fertilizers, inputs, and MSP ல இருக்கக்கூடிய issues என்னென்ன, அக்ரிகல்ச்சருக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் என்னென்ன இதெல்லாமே அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட்ல படிப்பீங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகெயின் வெரி ஈஸி. வாட் ஆர் த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் வி ஹேவ், வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வி ஹேவ். ஈவன் இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ்க்காக அந்த கவர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, தட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் வி ஆர் பில்டிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் படிப்பீங்க. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் how industrial sector is performing in India when compared with agricultural sector, most importantly MSMEs, textiles. So இதெல்லாமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்மெண்ட்ஸ், ரைட்? அண்ட் அகெயின் ஃபினான்ஷியல் செக்டர், சர்வீசஸ் செக்டர், ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ஜிசெக், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன, ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான சில எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல படிப்போம். பேங்கிங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் for your prelims especially. So இதில் நம்ம என்னென்ன படிக்கலாம், different types of bank, RBI na enna, what is the role and function of RBI and how RBI is maintaining or doing its monetary policy functions, monetary policy transmissions oda mechanisms enna, tools enna, like repo rate,
ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாமே பேங்கிங்ல படிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை இன்சூரன்ஸ், செக்யூரிட்டி மார்க்கெட் லைக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, வாட் இஸ் பிரைமரி, வாட் இஸ் செகண்டரி, வாட் இஸ் கேபிட்டல், ஸோ இது எல்லாமே நீங்க செக்யூரிட்டி மார்க்கெட்ல படிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை எக்ஸ்டர்னல் செக்டர், tax structure in India, external sector like what is BOP, what is mean by exchange rate, nominal effective exchange rate na enna, real effective exchange rate na enna, and tax structure la GST, direct tax, indirect tax, okay, so இதெல்லாமே உங்களோட tax structureல cover ஆயிடும். Public finance in India, that is government borrowings, expenditures and government order revenue, followed by human development, international economic organizations, sustainability and climate change. So I have introduced you to a range of topics that are important for your prelims. ஒரு 20 to 21 list of topics இங்க இருக்கு. What you have to do is you have to get yourself familiar with these topics, make a note of all these topics, and ஒவ்வொரு கிளாஸஸும் நடக்க நடக்க I will let you know what are the subtopics that you have to study from each and every unit. இப்போ நான் ஓரலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே உங்களுக்கு நான் டீடைல்டா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், அதை நீங்க உங்களோட செக்லிஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so far ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Can someone please comment? Is everything clear? So these are the topics that you will be studying for prelims. Again, I will make sure that you cover all these elements from your NCRTs, advanced readings, as well as the articles in the newspaper. Telegram channel ரொம்ப active-ஆ இருங்க. So I will also keep posting some of the important articles that I come across from different sources that you should not miss for your examination. Okay, so this is about your syllabus. We understood how to actually study the content, that is by making micro notes and going for multiple revisions and how to give test practice, etc. And we also analyzed the weightage of the different subjects in the UPSC prelims. So ஏதாவது டவுட்ஸ் இருக்கா so far? ஸோ உங்களுக்கு தேவையான அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. as I said, தியரிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கண்டெம்பரரி இஷ்யூஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கோர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டியை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அண்ட் தென் கோ ஃபார் ரெஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ். அண்ட் என்வாயன்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கோவிட்க்கு அப்புறமா யூ கேன் சி தட் ஜியாகிரஃபியோட இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, கம்பேரிட்டிவ்லி ஹிஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ் will actually help your progress to become very easy. உங்களோட work வந்து reduce பண்ணும். So your key as of now is to ensure that you are familiar with the syllabus, not just for economy but also for the other subjects. And PYQ analysis ரொம்ப important. இப்போ போக வேணாம், classes முடிய ஒரு 20% and 30% of the syllabus complete ஆகும்போது start with your PYQs. Okay, go through the questions, go through the statements, எப்படி questions கேட்குறாங்க, எப்படி statements செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷனோட ஆரிஜினை ட்ரேஸ் பண்ண பாருங்க, சோர்ஸை ட்ரேஸ் பண்ண பாருங்க, ஏன் இந்த கொஷின் கேட்டிருக்காங்கங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸோட என்சிஆர்டிஸ் ரெடியாக இருக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 monthsக்குள்ளே உங்களால் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டண்ட்டான என்சிஆர்டிஸை எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கவர் பண்ணிட முடியும். ஓகே, அதுக்கப்புறமா கிளாஸில் நடக்கிற விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு தான் நான் வந்து சொல்லித்தருவேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமி பற்றின பயம் வேண்டவே வேண்டாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் தனியாக பேசிகிட்டு இருக்கணும்ன்ட்டு. இவ்வளோ நேரம் பேசியும் யாரும் ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஆர் யூ தேர்? ஓகே, fine. So whatever doubts you have, please feel free to ask. உங்களுக்கு டவுட்ஸ் வெளியே வந்தாதான் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ கரெக்டான விஷயம் மைண்டில் போய் உட்காரும். அப்பா, ஐ தாட் நான் ஏதோ ஒரு பேய் கூட மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ரூமில் யாருமே இல்லை என்ன தவிர அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இங்கே அமுல் அப்படிங்கிற ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அமுல், தேங்க்யூ. ரைட், ஓகே, ஃபைன். ஸோ கிளாஸஸ் இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஜாலியாக படிக்கலாம். ஆல்ரெடி எக்கனாமி வந்து கொஞ்சம் பேய் படம் மாதிரி தான் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறத வந்து எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, நம்ம வந்து ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நிறைய உட்காந்து பார்த்துருக்கேன். பழகுற வரைக்கும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஆகிடும்.
பட் இங்க எனக்கு ஃபேஸஸை பார்க்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் மேக் இட் இன்ட்ராக்டிவ் ஸோ தட் வி கேன் டூ மச் மோர். Okay, fine. So this is about what to study, how to study, and where to study. எக்கனாமி ப்ரிலிம்ஸோட சிலபஸில் இப்போ இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. whenever you are reading the newspaper, if the particular article can be related with any of these regions in your syllabus, then pick it. இல்லைனா அதை படிக்க வேணாம். Okay, so there are various tips and tricks here and there. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் it is not a big deal. எப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், யூபிஎஸ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமே, கிளியர் பண்ணிடுவோமா, அது மைண்ட்லேயே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வெளியே இருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதனால நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல, விஷன் இருக்கும்ல, ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அந்த பர்பஸை நீங்கள் ரியாலிட்டிக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபியர் ஃபர்ஸ்ட் உடையும். ஃபியர், அதாவது என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுனாலே அதை தாண்டி உங்களால் எதையுமே பார்க்க முடியாது. ஈவன் நீங்கள் எத்தனை மணி நேரம் லெக்சர்ஸ் கேட்டாலும், எவ்வளோ டாப்பர்ஸோடைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் அவங்க சொல்கிற எந்த ஐடியாஸும் நம்மள ரீச் ஆகாது. ஸோ அந்த ஃபியரை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். உங்களுக்கு லைக் என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்பவுமே தெளிவாக இருக்கணும்ல. வாட் டு யூ வாண்ட் ஆக்சுவலி, லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அதில் நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை அடையிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். ஓகே, பட் நமக்கு அது வேணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு அது வேண்டானும் நீங்களே சொல்கிறீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிட்டர், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. சுற்றி இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ஓகே, இந்த எக்ஸாம் ஏன் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னா, எவ்ரி இயர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லையா எக்ஸாமுக்கு. பட் ஆனால் ஏன் ஃபைனலி 1000 மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் ஆகுறாங்க? நம்மளோட ஆக்சுவல் காம்படிட்டர்ஸே இந்த 1000 தான். நீ இத்தனை லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட நம்ம கம்பீட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம பயந்துருவோம். பட் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 8 lakh to 10 lakh அப்ளிகன்ஸ் ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 50% தான் இன்ஸ்டியூட் போய் யூபிஎஸ்சிக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. மீதி ஒரு 50% சும்மா நான் யூபிஎஸ்சி அட்டன் பண்ணி பார்க்கலாம், சும்மா நான் சிடிஎஸ் எக்ஸாம் கொடுக்குறேன், அந்த மாதிரி யூபிஎஸ்சி கொடுக்குறேன், சும்மா நான் டைம் பாஸ் பண்ணுறேன், அந்த கேட்டகிரிலேயே நீங்கள் 50% ஆஃப் பீப்புள் எலிமினேட் பண்ணிடலாம். உங்களோட ஆக்சுவல் காம்படிட்டர்ஸ் யார்? 50யுமே கிடையாது. ஏன்னு கேளுங்க, அந்த 50% ஆஃப் தி பீப்புள்லையுமே 25% வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கும். மேபி அவங்க ஏதாவது ஒரு கோச்சிங் போகலாம், இல்லை ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைச்சிருக்கலாம். பேலன்ஸ் 25% ஆஃப் தி பீப்புள் மேபி ஓன் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம், இன்ஸ்டியூட் போகிறவங்களாகவும் இருக்கலாம், பட் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காதவங்களா இருக்கலாம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதவங்களா இருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு 25% ஆஃப் பீப்புள் தான் ரைட் ட்ராக்ல இருக்காங்க. அதுலேயுமே பாதி ஒரு 12.5% ஆஃப் தி பீப்புளுக்கு தான் ஆக்சுவலி எப்படி படிக்கணும்னே தெரியும் இல்லையா? இன்ஸ்டியூட்ஸ் போகிற எல்லாருக்குமே, ரெகுலராக படிக்கிற எல்லாருக்குமே எப்படி யூபிஎஸ்சி படிக்கணும்னு தெரியாது. ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 ஆர்டிக்கல் நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் எந்த பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட்னு தெரியாது, என்ன ஃபேக்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும்னு தெரியாது, அதை ஆன்சர் ரைட்டிங்கில் எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாது, இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதணும்னு தெரியாது. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும், பாடியில் எப்போ டயக்ராம்ஸ் நம்ம கொண்டு வரணும், எப்போ ஃப்ளோ சார்ட்ஸ் கொண்டு வரணும், எப்போ நம்ம ஜிஸ்ட் மட்டும் கொடுக்கணும், எப்போ அதை நரேட்டிவாக மாற்றணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாது. அப்போ இது தெரிஞ்சது யாரு? 25% ஆஃப் பீப்புளில் 12.5 தான். அதை தெரிஞ்சவங்களையுமே கூட எல்லாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. எனக்கு எது பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன், ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவேன். யாராச்சும் என்னை சுற்றி இருக்கவங்க என்னை ஹர்ட் பண்ணால் அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டில் நான் கம்மியாக மார்க் வாங்கினா அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகி போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் காம்படிட்டர்ஸை நீங்கள் இப்படி ஒரு பெரிய அமௌண்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட கம்பீட் பண்ணுறது நமக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்க போகுது. நாங்கள் என்னென்ன ஸ்டேஜஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோமோ அந்த மிஸ்டேக்ஸ் எதையுமே நீங்கள் பண்ணாத மாதிரி பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது. நாட் ஜஸ்ட் ஃப்ரம் எக்கனாமி, உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்டில் என்ன டவுட் வந்தாலும், எப்படி அப்ரோச் பண்ணோன்னு நீங்கள் நினச்சாலும், என்ன ரீச் பண்ணலாம், எல்லா டீச்சர்ஸையும் ரீச் பண்ணலாம். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. அண்ட்
as you already know, யுகசெல்வி மேம் இந்த ஃபீல்ட்ல இத்தனை லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. we know we had n number of followers for மேம் அண்ட் அவங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்மே கொண்டு வந்திருக்காங்க. நாட் ஜஸ்ட் ரெகுலர் கிளாஸஸ் ஒரு ரெகுலர் செஷன்ஸ், பட் ஆனால் அவங்களுடைய அந்த ரேபிட் செஷன்ஸ் ஆகட்டும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் ஆகட்டும், வே ஆஃப் carrying the stages of preparation is really impressive. So I'm so glad to be a part of this, and thank you யுகசெல்வி ma'am for having me here, and I'm so eager and excited to look forward to the coming lectures. Don't worry, I am here. உங்களுக்கு என்ன மாதிரியான கவலை இருந்தாலும் we will sit and we will deal with it. Okay, so this is all from my side. யாருக்காச்சும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா please ask me, otherwise we will wind up the session. Slowly I will introduce you to PYQs also, like how to approach PYQs எப்படி அனலைஸ் பண்ணணும், and PYQsல இருந்து நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. Okay, so I think sorry to interrupt, Soundarya. Thank you, Soundarya. Your session was so wonderful. But என்னன்னா இங்க வந்து my little one is having exam, so he keeps on disturbing me. Okay, sorry. Okay, so I think my students, do you have any doubts? Would you like to ask something to ma'am? I think நான் ரொம்ப பேசுறதை விட நீங்க மேம் பேசுறதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு தான் நான் எதுவுமே இன்ட்ரோடக்ஷன் பெருசா கொடுக்கல. Okay, I think you people would have felt very comfortable just like me. So என்கிட்ட நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தீங்களோ அது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன், my team is going to be the best team. We have come here with a very big motto அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். So I think we will honor this and we will honor our words. So if you have any doubts, you can ask ma'am. Sure not? But please be interactive also. So that interactive ஆயிடுங்க. Yes, நீங்களே பேசலனாலும் நாங்க உங்களை பேச வச்சிருவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்குமே இருக்கு. ஆமா கண்டிப்பா. So anyhow, we will the future aspirants நீங்கலாம் compulsory you should be more open talking. Yes, so ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டாவோ இருக்க கூடாது. உங்களை நாங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கவும் விட மாட்டோம், அது அடுத்த விஷயம். But still, okay. Thank you, my dear students. Tomorrow evening at 6 p.m. you have the demo of Indian history and other sessions. Okay, so I'll catch you. Editorial படிக்க சௌந்தர்யா உங்களுக்கு தான் அந்த question. Sorry ma'am, உங்களுக்கு ஒரு question raise ஆயிருக்கு. எக்கனாமி எடிட்டோரியல் படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். One second. Purushothaman has posted a question. Okay ma'am. எக்கனாமி எடிட்டோரியல்ஸ் படிக்க கஷ்டமா இருக்குன்னு நீங்க கவலையே படாதீங்க புருஷோத்தமன், அதை ஈஸி பண்ணி கொடுக்க தான் நான் இருக்கேன். நீங்க இப்ப கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் என்னென்ன எடிட்டோரியல்ஸ் எக்கனாமிக்கு சம்பந்தமா கொடுத்திருக்கிறதுல நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த பாத்துக்கிட்டு வாங்க. அதாவது சிலபஸோட வச்சு இந்த எடிட்டோரியல் நான் படிச்சா எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, இதுல அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களா, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியனை மட்டுமே பேசிட்டு போறாங்களா, இல்ல ஒருத்தவங்க பேசின ஒப்பீனியனுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டோரியல்ஸ் இருக்கும் இல்லையா. நீங்க அதுல எந்த எடிட்டோரியல் உங்களுக்கு இப்போதைக்கு ரெலவெண்ட் அப்படிங்கறத பிக் பண்ற கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த எடிட்டோரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஓகே, அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். லைக் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க எடிட்டோரியல் இருந்து பிக்கப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு மேபி தேவைப்படலாம். ஜஸ்ட் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு தெரியறதுக்காக சில ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். எடிட்டோரியல்ல சில ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், அதுல பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, எப்படி அதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொடுத்துருப்பாங்க. கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடிட்டோரியலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த கன்க்ளூஷனை பாருங்க, எப்படி கன்க்ளூட் பண்றாங்க, அது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் நோட்ல கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சில பேர் சில வே ஃபார்வர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா பெட்டரா இருக்கும். அதெல்லாமே உங்களோட டேக் அவேஸ் ஃபார் மெயின்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்க தனியா என்ன பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும். ஸோ நோட் மேக்கிங் ஃபார் நியூஸ் பேப்பர் இஸ் அகெயின் அ பிக் ஆர்ட். தட் வில் டேக் மீ 30 minutes, நோ ப்ராப்ளம். நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க, I will be there to guide you. Okay, so it is not important for you to know each and every word that is given in the editorial. No, அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான சில ஃபேக்ட்ஸ் அது நீங்க ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஆன்சர் ரைட்டிங்ல நமக்கு 3 types ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கு. சில இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கு நமக்கு ஃபேக்ட்ஸ் தேவைப்படுது. அதுல இந்த எடிட்டோரியல் இருக்க இந்த ஃபேக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே,
எப்படி அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் கிளாஸ்ல உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். சிலபஸை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு சம்பந்தமா எடிட்டோரியல்ஸ் வரும்போது அதை தனியா நீங்க ஃபாலோ பண்ணணும், தீம்ஸாவே ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுல ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை, அனாலிட்டிக்கல் அஸ்பெக்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது நல்லதுன்னு சொல்றாங்களா கெட்டதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வே ஃபார்வர்ட், இந்த மாதிரியான கண்டென்ட்டை மட்டும் நீங்க பிக் பண்ணீங்கன்னா போதும். எடிட்டோரியல்ல இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. எடிட்டோரியல் பார்த்து பயப்படாதீங்க. மெயினா கிளியர்? Classes start ஆக eventually I will introduce you to everything. Don't worry. Okay. I think சொன்னாலே உங்களுக்கும் சேர்த்துதான் மேம் அதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் புரிஞ்சிக்காத வரைக்கும் தான் கஷ்டம். ஜஸ்ட் லைக் பாலிட்டி மாதிரி தான். பாலிட்டியும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈவன் பாலிட்டி வில் ஃபீல் டிஃபிகல்ட் இல்லையா? The same way the economics is. Okay, so ma'am will make you more comfortable and convenient with economics, so no need to be worried about it. Okay, and the sessions, formal sessions will be starting on October 1st. Further details, if you would like to know, you can make a call or text over academics number. Okay, thank you, Mrs. Soundarya. I'll catch you again. Have a great day. Thank you so much, ma'am, for the opportunity. So glad to be a part of your team. Thank you. Welcome. Thank you all. Thank you, students. Bye. Take care.